வருமான வரி இல்லாத 10 நாடுகளைப் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இப்போது பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் குறித்து விவாதம் நடந்து வருகிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மிகப்பெரிய விவாதம் வரி பற்றியது. அரசு வரிச்சலுகை அளித்து தங்கள் சுமையை குறைக்கும் என மக்கள் நம்புகின்றனர். ஆனால் மக்களிடமிருந்து வருமான வரியாக ₹1 கூட வசூலிக்காத அரசு உலகில் பல நாடுகள் உள்ளன. இன்னும் அவர்களின் பொருளாதாரம் சிறப்பாக இயங்குகிறது. அப்படிப்பட்ட 10 நாடுகளைப் பற்றி பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE. இந்த பட்டியலில் முதல் பெயர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கிறது. அவர்கள் தனிநபர் வரியை கூட அமல்படுத்தவில்லை. VAT மற்றும் பிற வரிகள் போன்ற மறைமுக வரிகளை அரசாங்கம் முழுமையாக சார்ந்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பொருளாதாரம் எண்ணெய் மற்றும் சுற்றுலாவின் காரணமாக மிகவும் வலுவாக உள்ளது. பஹ்ரைன் அரசும் அதன் மக்களிடமிருந்து வருமான வரி வசூலிப்பதில்லை. இங்கும் துபாயில் உள்ளதைப் போன்ற அமைப்பு உள்ளது. அரசு தனது செலவுகளை மறைமுக வரிகள் மூலம் பூர்த்தி செய்கிறது. இந்த அமைப்பின் காரணமாக பஹ்ரைனில் சிறு தொழில்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன மற்றும் பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது. குவைத் கூட வரி இல்லாத நாடுதான். இங்கு வருமான வரி கிடையாது. குவைத்தின் பொருளாதாரம் எண்ணெயை நம்பியே உள்ளது. எனவே அரசு மக்களிடம் வரி வசூலிக்க வேண்டிய அவசியமில்லை. சவூதி அரேபியாவும் தனது நாட்டு மக்களுக்கு வருமான வரி மற்றும் நேரடி வரியில் இருந்து விலக்கு அளித்துள்ளது. மறைமுக வரி விதிப்பால் நாட்டின் பொருளாதாரம் நல்ல வேகத்தில் இயங்கி வருகிறது. பஹாமாஸின் பொருளாதாரம் சுற்றுலாவை சார்ந்துள்ளது. இந்த நாடு மக்களிடம் இருந்து வருமான வரி வசூலிப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் இங்கு வருகை தருகின்றனர். இதனால் நாட்டின் பொருளாதாரம் நன்றாக இயங்குகிறது. இஸ்லாமிய நாட்டான புருனேவில் எண்ணற்ற இருப்பு உள்ளது. மக்களிடம் வரி வசூல் செய்வதை இங்கு அரசு கருதுவதில்லை. கெய்மன் தீவுகள் வட அமெரிக்காவில் அமைந்துள்ள இந்த நாடு சுற்றுலா மூலம் அதன் பொருளாதாரத்தை இயக்குகிறது. மக்கள் தங்கள் விடுமுறையை கழிக்க இங்கு வருகிறார்கள். இது மிகவும் அழகான நாடு. இங்குள்ள அரசு மக்களிடம் வருமான வரி வசூலிப்பதில்லை. பஹ்ரைன் மற்றும் குவைத் போன்று ஓமன் தனது குடிமக்களிடமிருந்து வரி வசூலிப்பதில்லை. அவர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு விற்பனை மூலம் தங்கள் பொருளாதாரத்தை வலுவான முறையில் நடத்தி வருகின்றனர். அண்டை வளைகுடா நாடுகளைப் போலவே கத்தாரும் எண்ணெய் தொழிலை நம்பியிருக்கிறது. எனவே இங்கும் பொதுமக்களிடம் இருந்து வருமான வரி வசூலிக்கப்படுவதில்லை. சிறியதாக இருந்தாலும் இந்த நாடு மிகவும் வளமானது. ஐரோப்பாவில் அமைந்துள்ள சிறிய நாடான மோனாகோவில் பொருளாதாரம் மிகவும் வலுவாக உள்ளது. இந்த நாடு சுற்றுலா மூலம் பணம் சம்பாதிக்கிறது. இதற்காக தனது மக்களிடம் இருந்து வரி வசூலிப்பதில்லை.